நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன சமைச்சிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, அதாவது மிளகு சிக்கன் கிரேவி. நல்லா சுண்ட வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து லைட்டாக கொஞ்சம் போல் தேங்காய் பால் ஊற்றிட்டு மிளகுத்தூள் போடணும். மிளகு சிக்கன் கிரேவி அது வந்து மீசை மணி சாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் வைக்க சொன்னார். இன்னும் வரல, வந்துடுவார். அதுக்குள்ளேயே ரெடி பண்ணணும். தேங்காய் பால் இருத்து கடைசியில் ஊற்றணும். வந்துடுவார் நண்பர்களே. நீ வேலைக்கு போயிருக்கிறாரு, காலையில் போனார், இன்றைக்கி இன்னும் வரல. நைட்டுக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு வைன்னு சொன்னார். என் தம்பி வந்தேன், மாஸ் மாதிரி வந்தேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னேன், எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அவருக்கே தெரியாது நாங்கள் சிக்கன் வாங்கினது. இப்போ அவர் வர்றதுக்குள்ளேயும் செஞ்சு வச்சிட்ருக்கோம். இது வந்து தேங்காய் பால். தேங்காய் பாலை வந்து இப்போ வந்து இந்த சிக்கன் கிரேவியில் வந்து ஊற்றினோம்னா சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இந்த மதுவெல்லாம் உரப்பு சாப்பிடாது, அதனால கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றினோம்னா உரப்பு இருக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து மிளகுத்தூள் போட்டால் பிடிக்கும், அதனால் கடைசியில் கொஞ்சம் போல் ஊற்றணும். மிளகுத்தூள் மட்டும் லைட்டாக தூவணும். அவர் வந்துடுவார். அவர் வர்றதுக்குள்ளேயே சப்பாத்திக்கு மாவு பிசையணும். வர மாதிரி இருக்கு, யாரோ கேட்ட திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன உங்கள் அப்பா வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது? அவர் வர்றதுக்குள்ளேயே சப்பாத்திக்கு மாவு பிசையணும். உப்பு இருக்கான்னு பார்த்துருவோம். உப்பு லைட்டாக போடணும். இல்லைப்பா, கையில் தெரிச்சிரும்ப்பா. அவ்வளோதான் நண்பர்களே. ஒரு வர்றதுக்குள்ளேயே சப்பாத்திக்கு மட்டும் மாவு பிசையணும் நண்பர்களே. நண்பர்களே இப்போ சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்ருக்கோம். அவர் வர்றதுக்குள்ளேயும் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடணும். பூரியா? சப்பாத்திப்பா. ஆமாம், உங்கள் அப்பா சப்பாத்தி தான் கேட்டார், ஆனால் சிக்கன் கிரேவின்னு தெரியாது அவருக்கு. யார் வீட்டில்? யார் வீட்டில்? அப்பா சவுண்ட் மாதிரி கேட்குது. ஏய், தள்ளாடிக்கிட்டே வராரா? என்ன என்னடி சமைச்சிக்கிட்டு இருக்க? என்ன என்ன சமைச்சிக்கிட்டு இருக்க? என்ன வாய மூடு. எதுக்கு வெளியே போனா? என்ன ஒண்ணு தப்பு? என்ன ஒண்ணு தப்பு? என்னடா கைய வைக்கல, கைய வச்சுன்றீங்க? தள்ளி போட்டுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றாருன்னு சொல்லி நம்ம சப்பாத்தி ஒன்னா. ஓ, அப்ப கைய வைக்க கூடாதப்ப காலை வைக்கலாமா? காலை வைக்கலாமா? இது என்ன இப்ப இப்படி வந்திருக்க? ஃபர்ஸ்ட் இரியா, சட்டியை முதல்ல தொடாதியா. சோரங்கடி என்னடி இது? ஆகா, சூப்பர். என்னது இன்னைக்கு உனக்கு ஒண்ணுமே கிடையாதுயா? உனக்கு இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஐயோ சிக்கனு. அடடா, உனக்கு கிடையாதுயான்னு சொல்லிட்டியா? ஏண்டி கிடையாது? வேலைக்கு போயிட்டு பாவம் வர்றாருன்னு சொல்லி சப்பாத்தி செஞ்சு உனக்கு சிக்கன் எடுத்து கொடுத்தியா? என்னடி என்னடி நீ சிக்கன் எடுத்து கொடுத்தியா? அப்புறம் யாரு எடுத்து கொடுத்தது? அப்புறம் யாரு? என் தம்பி வந்தியா, மாசு மாதிரி வந்து அவன் பிச்சைக்கார பையன். மாசு மாதிரி தோசை மாதிரி இருக்கு. அவன்லாம் அடிக்கிற அடி 2 பேரும் வீட்டு விட்டு ஓடி போயிடும். அதே அது போன் எடுமது. போன் பண்ணு, மாரி மாமா போன் பாட்ரி. உங்க வேலை போன் பண்ணுவேன். இப்ப அவனே என் அடிமை. நான் உட்காரண்டா உட்கார ஒண்ணுக்கு போனா ஒண்ணுக்குவேன், தெரியுமா? உனக்கு சோறு கிடையாது, வெளியில போ. எதுக்குடி சோறு கிடையாது? நான் சம்பாரிச்சு போடுறேன். வெண்ண நீ
தனியா விளக்கெண்ணெய் தண்ணியை வந்து தண்ணி போட்டுனா ஏய், நான் குடியாரனா சீ, ஏண்டி வெளியில நான் குடியாரனா ஒன்னா நம்பர் அக்கிருட்டு திங்க முடியறானே ஃபர்ஸ்ட் வெளியில போன்னு யாரை பார்த்து என்ன பண்ணிடுற நான் சப்பாத்திக்கு மாவு பிசை இந்த மாதிரி உனியை அடிச்சு உருட்டு விட்டு அடிக்க போறேன். ஏய் சரிமே எங்க மதம் எங்க என் பிள்ளையே உன்னை வெளியே போக சொல்லிட்டு வெளியே யாரு? போயா முதல்ல. அப்பாடா அந்த மனசு தானே என்னடா அப்படி சொல்ற அப்பாவை தப்பா பேசுற ஐயோ, வெளியில போயா முதல்ல இவருக்கு போய் சப்பாத்தி செஞ்சு சிக்கன் கிரேவி இவருக்கே தெரியாம சரி நாளைக்கு வந்து ஒரு நல்ல நாளே அதனால சரி உனக்கு பாவம். ஏய் உனக்கு நான் சிங்கப்பூர் போய் செயின் எனக்கு ஒன்றும் வேணாமே உன் செயின் ஏ ஏ செயின் ஆயிடு செயின் ஆயிடு வேணாம் ஏன்னா அடிக்காதையா அடிச்சுடுவேன் என்னடி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்க இப்படித்தான் ஊற்றி ஆளுகளை காலி பண்ண பார்க்குறேன் எண்ணெய் ஊற்றி ஏண்டி இதுதான் உன் சமையல் மயிரா என்ன கேட்குறேன் ஐயோ ஓவரா பேசாத இறங்க முட்டாள் நான் உட்கார போகிறேன் அப்பா அவரை உட்கார விடாதப்பா அவரை எந்திரிச்சு போக சொல்லிப்பா முதல்ல நான் எந்திரிச்சு போக மாட்டேன் எனக்கு நான் கூலிங் கிளாஸ் போட்டேன்னா இன்னைக்கு கேள்வி அடி வெளுக்காம விட மாட்டேன் யாருனாலும் பெரிய ஒரு கூட்டு ஏய் விட்டு வந்துட்டே ஃபுல்லா மேலே பட போதியா நீ இப்ப பாரு சீ, கருப்பு போயா குடிச்சு முதல்ல. படம் வருதா சேட்டா உனக்கு வருது உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் நியூஸ் போய் அவ்வளோ ஏய் சவுண்டு கொடுத்தீங்கன்னா அடிச்சு பூராத்தி வரட்டி இன்னைக்கு யோ உனக்கு சொன்னேன் அப்போ இதுக்கு தான் நான் வச்சு வச்சேனா எங்கேரியா ஒரே இல்லை தோசை மாவு சப்பாத்தி மாவு வச்சு எடுத்து மூஞ்சில அப்பவா எல்லாரும் உன் மண்டையில பொரோட்டா போட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா இல்லையா ஏய் மரியாதை தட்டி பேசு போட்டுருவேன் மண்டையில பொரோட்டாவை மரியாதை பேசு அதே நம்ம நான் பெத்த மகளே நீ கொஞ்சம் தின்றா 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 என்னடா சவுண்டு ஓவரா கொடுக்குற குடும்பம் அது அடடா ஏ மாப்பிள்ளை மாறிக்கு நன்றி சொல்றி கறி எடுத்துட்டு வரதுக்கு ஏ மாப்பிள்ளை மாசு மாதிரி கொக்காளி கட்டையோட ஒரு கொக்காளி உனக்கு நன்றிடா மாப்பிள்ளை கொக்காளி முட்டாப்புல அடிக்க மாட்டேன்னு பாக்குறியா அடிக்க மாட்டேன்னு பாக்குறியா போயா போயா முதல்ல போயா போயா அடிக்க மாட்டேன்னு பாக்குறியா நீ வை கிளம்பு கிளம்பு முதல்ல என்னடி கை நீட்டுறா கிளம்பு கிளம்பு நீ வேட்டியை தூக்கி முடியல சரி தக்காளி நசுக்கு நசுக்கி நீ வர்றே நீ வேட்டியை தூக்கிட்டுனா பயந்துருவோமா ஏன் எப்படி நசுக்கி பாத்தியா வேட்டியை தூக்கிட்டுனா பயந்துருவோமா மதுரைக்கார வேட்டி கட்டாரி வித்தியாசமா இருக்க ஏய் தோசை கரண்டில் அடி வாங்கிருக்க பாத்திருக்கியா பாத்திருக்கியா 6 மணிக்கு மேல நீ வேற மலவல் ஆயிட்டேன் கிச்சனுக்குள்ள வந்து அலப்பறம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ போயா ஏய் போயா அங்கிட்டு நான் போக மாட்டேன் ஒரே அடி இப்படியே மண்டை ரெண்டா போயிரும் பாத்துக்க போடா நான் பார்த்தா மகள நீ போட்டு ஸ்டேட் போடுறா உனக்கு இன்னைக்கு சப்பாத்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது போயா ஏய் அன்பு மனைவி இந்த மாமனுக்கு இல்லையா 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 சரி வை சுட்டு நான் எடுத்துட்டுக்கிறேன் இது என்னடா போடு மண்டையில் 4 போடு அம்மா அம்மா அரிக்குது சொல்லிவிடு சொல்லிது மாதிரியே இருக்கு அடிக்காமா துளைச்சுவேன் சும்மா சொல்லக்கூடாது சூப்பர் டேஸ்டாக இருக்கு ஓவர் அது ஒன்றாதையா என் பொண்டாட்டி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவா எவ்வளோ வலிக்கு எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவா யோ எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவா எவ்வளோ
பிள்ளையை பற்றி வச்சுனா தொல்லையை பற்றி வச்சிருக்கேன் நான். ம் சூப்பர் பழகுப்பா. அப்படி போடு என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ ஏன் அடித்து வரட்டாமல் இருக்கு தெரியுமா? என்ன வரைக்கும் எனக்கு அப்பப்போ சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நல்ல வேலையை பண்ணிகிட்டு இருக்கா. அதனால தான் இவ்வளோ அதுக்கு என்னவா என்னது ஸ்டைல் அதுக்கிட்டேம்மா ஸ்டைல். யோ நீ ரொம்ப பேசாத, முதல்ல அந்த கிச்சனை விட்டு வெளியில போ. பீஸ் போடு ப்ளீஸ். அதெல்லாம் கிடையாது, உனக்கு கிடையாதுயா? கிடையாதுன்னா கிடையாது, நீ வெளியில போ. ஏய் இந்தோரு நீ வந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. நான் காதை கடிச்சு தின்னு விடுவேன். சி பிள்ளையாடி பார்த்துருக்க ஏண்டி என் பிள்ளை. ஏ போயா முதல்ல. ஐ லவ் யூ டி. ஏய் ஏ இருவே மது முன்னாடி லவ் யூ சொல்கிறேன். ஏயா ஊதியா ஃபஸ்ட்டு ஊதியா. இந்த வாடகை வரல ஒன்றும் வரல, இவ்வளவு பில்டப் பண்ணுறாரு. ஏ நான் புல்லாக இருக்கேன். அம்மா ஐயோ ஏயா உனக்கு இப்படி? ஏம்மா அப்பா ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கேன். நம்மளை பார்த்து 4 பேர் கெட்டு போகக்கூடாது. அதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ. விழிப்புணர்வு வீடியோ அதனால வீட்டில் வந்து சண்டை தான் வரும். பரவாயில்ல என் தங்கப்பில் நீ அடிக்காதீங்க யாரும். அதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சா வீட்டில் சாப்பாடு கொடுக்கக்கூடாது, அதுக்காக தான் இந்த வீடியோ. நண்பர்களே நம்ம ஆக்டிங் நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்களே. என் மூத்த மக வீடியோ எடுக்க, என் சின்ன மகை நீ அடிக்க, என் பொண்டாட்டி நீ வீட்டை விட்டு துரத்த. நல்ல கண்டென்ட்டு, அருமையான கண்டென்ட்டு. இந்த மாதிரி எல்லாம் அடுத்த சப்பாத்தி இன்னும் கொடுப்பே விட மாட்டியா? சத்தியமா இல்லடி இன்னும் கிடைக்கும், இன்னும் சப்பாத்தி கிடைக்கும். எதுக்கு இவ்வளோ அடி அடிச்ச? இவ்வளவு அடி உனக்கு தேவையா? அடி சரி ஓகே. இல்லை உங்கள் என் முண்டாடி அடிக்கிறனால எனக்கு நான் இப்போ கெட்ட போயிடுவேன். என் பிள்ளை அடிச்சனால எனக்கு செத்தா போயிடுவேன். ஆமாம் நீ ஊரு போய் நீ எவனை விட்டு விழுந்து விழுந்துருக்கியா? அப்போல்லாம் அழுகாமல் இருக்கீங்க. நீங்கள் அடிச்சிருக்க நான் வருத்தப்பட போகிறேன். ஓகே நம்மளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்கம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை போயிட்டே இருங்க. ஆமாம் எல்லாரும் பாய் 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 போட்டு ஓட்டுங்க. யாரு